லியோ படத்தில் பல இளைஞர்களுடைய பல பெண்களுடைய வயிற்றில் அடிச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. அவங்களுக்கு ஒரு 40,000 30,000 சேரணும்னா அவங்களுக்கு 5,000 7,000 அனுப்பி விட்டுட்டு மீதியை இவங்க அடிச்சிட்டாங்க. அப்போ இருக்கிற நிர்வாகம் ஏதோ பெரிய கரப்ஷன் பண்ணியிருக்கு. அது யாருன்னா தினேஷ்னா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும். ஒரு நாள் முழுக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஸ்டண்ட் காட்சியில் நடித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ உடல் வலி இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் கேட்டால் கடுமையாக ரிஸ்க் எடுத்து வேலை செய்ய விடுறவங்களை போயிட்டு நீங்கள் அவங்கள போய் நீங்கள் வயிற்றில் அடிச்சிங்கன்னா பெண்கள் தான் அப்போ உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்குல்ல. அதுதான் என் வேலையான்னு கேட்குறாரு. நீங்கள் வேலைன்னு அதையே செய்றீங்க. அவங்களுக்கு சம்பளம் பார்க்கறதா இல்லையா என் வேலை பாருங்க. அப்போ நீங்கள் அதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி சங்கங்கள் 2 3 இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இதுதான். எல்லா சங்கத்திலும் ஒரு லூட் இருக்கு. எல்லா சங்கத்திலும் ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாமலாம் இல்லவே இல்லை. இல்லைன்னா ஏன் அந்த பதவிக்கு அவங்க வரணும்? டான்ஸ் மாஸ்டரா இருந்த தினேஷ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டரா ஆயிட்டாரா? அங்க தலைமையில இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் அடிதடியில இறங்குனாங்கன்னா அது அவ்வளவுதான் அர்த்தம். அவங்க சங்கமே அது தலைவராக இருக்கிறதுக்கே வருத்தமில்லாத நம்ம. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ஷேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நடன இயக்குநர்கள் சங்கத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. ஒரு பக்கம் தினேஷ் மாஸ்டர் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் சொல்றதுக்கு மாறுபட்ட மாதிரி கல்யாண் மாஸ்டர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. யாரு சொல்றத நம்புறது அப்படின்றதே ரொம்ப இந்த சங்கங்கள்லாம் இருக்குல்ல, தொழிற்சங்கங்கள் இருக்குல்ல, இந்த சங்கங்கள் எல்லாமே வெல்ஃபேருக்காக தான். சரிங்களா? அதில் ஏதாவது அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது இல்லை பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது செய்கிறது, அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது, இப்படி முழுக்க உரிமைகளுக்காகவும் நன்மைக்காகவுமே சங்கங்கள், நான் பொதுவான சங்கங்கள் எல்லா சங்கமும் சொல்கிறேன், எல்லா சங்கமும் அப்படி தான், அதுக்காக தான் தொடங்கப்படுது. பைலாலையும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வருவாய் எப்படியெல்லாம் இருக்குதோ அதில் ஊழல் பண்ணுறது தான் வாடிக்கையாக வச்சுருக்கிறாங்க. எல்லா சங்கத்திலையும் ஊழல் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் புதுசாக டென்யூருக்கு வரக்கூடியவங்க என்ன சொன்னால், ஏற்கனவே டென்யூரில் இருந்தவங்கள, பதவியில் இருந்தவங்கள நாங்கள் இதெல்லாம் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்த பிறகு மறுபடியும் அவங்க செஞ்சது தான் இவங்களும் செய்வாங்க. இப்போ இந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த அசோசியேஷனில் என்ன நடக்குதுன்னா, லியோ படத்தில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு லம்சமான பெரிய தொகையை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம், பெரிய தொகையை இவங்க லூட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கேட்டினா பல இளைஞர்களுடைய பல பெண்களுடைய வயிற்றில் அடிச்சிருக்காங்கன்றது தான் உண்மை. அவங்களுக்கு ஒரு 40,000 30,000 சேரணும்னா அவங்களுக்கு 5,000 7,000 அனுப்பி விட்டுட்டு மீதியை இவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்றது தான் தகவல். கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சத்துல 40 லட்சம் வரைக்கும் அவங்க லூட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பூதாகரமாக வெடிக்குது இல்லை. அப்போ கேட்டால் இதை கேள்வி கேட்கறதுக்கு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க தான். அப்போ கேள்வி கேட்குறவங்க மேலே தாக்குதல் நடத்துறது இப்படியான வரப்பு கேட்டால் அந்த கலைபுரமாக இருக்குது. அந்த டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷனே கலைபுரமாக இருக்குது. இதில் யாரையும் நம்ம உயர்த்தி தாழ்த்தி இல்லை இவங்க நல்லவங்க கெட்டவங்க நம்ம சொல்ல. ஆனால் எப்படி இருந்தாலும் கடுமையாக உழைக்கக்கூடிய சில சினிமாவில் கடுமையாக உழைக்கக்கூடியதுதான் 2 தரப்புமா. ரிஸ்க் எடுத்து உழைக்கிறதுனா ஒன்று டான்ஸு, ரெண்டாவது முதல்ல சண்டை பயிற்சி, ரெண்டாவது டான்ஸ். ஸோ இவங்களுக்கு தேவையான சம்பளம் என்ன பேசப்படுதோ அந்த சம்பளத்தை கொடுத்துடணும். ஆனால் அந்த சம்பளத்தில் பார்த்திங்கன்னா யார் போய் கேட்க போகிறாங்க? இண்டிவிஜுவல் யாரும் போய் தனித்தனியாக போய் கேட்க போகிறது. ஒரு தம்பி பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு 30,000 தரணும், ஆனால் 7,000 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவர் என்ன செய்யணும், புலம்பு தான் முடியுமே தவிர யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அப்படி போய் கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அடுத்த வாய்ப்பு மறுக்கப்படும். இதானே உண்மை? உண்மையா இல்லையா? போய் இப்போ தகராறு பண்ணுறாரு வச்சுங்க, எனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போய் அங்கே போய் தகராறு பண்ணி யாரோ கூப்பிட்டு போயிட்டு பஞ்சாயத்து பண்ணி நீங்கள் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அவனை சங்கத்தை கட்டம் கட்டுறாங்க, அவனை கூப்பிடவே கூப்பிடாது. அதுக்காக அவங்க என்ன செய்யறான்னு கேட்டால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் சம்பளமே கொடுக்கலனா கூட அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படிப்பட்ட சுரண்டல், இது எப்படிப்பட்ட கரப்ஷன் இது?
கடுமையாக உழைச்சிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ அவங்க இங்கேருந்து பயணப்படுற ட்ராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர், சாப்பிட்றது, தங்குறது, இது எல்லாம் போக நீங்கள் கொடுக்குற சம்பளம் வந்து கட்டினா நீங்கள் 7000 வந்து கொடுக்குறீங்க. 30,000 பேசிட்டு நீங்கள் 7000 கொடுக்குறீங்கன்னா அப்போ மீதி புறம் என்ன ஆகுது? இங்கே சுரண்டுறதுன்றது என்ன தெரியுங்களா? ஒரு பெரிய ஏதோ ஒரு 30,000 தர இடத்துல ஒரு 5,000 சுரண்டிக்கிட்டீங்க, கமிஷனு லொட்டு லொசுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 30,000 பேசிட்டு நீங்கள் 7000 கொடுத்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? 4 ஒரு பங்கு கொடுத்துட்டு மீதியை ஏமாத்துறீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியும்? அங்கே இப்போ நம்ம பார்க்குறாங்க, அனுராதா அம்மாவும் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே பேசக்கூட பல வந்து சீனியரான டான்ஸர்லாம் இருக்காங்க. எல்லாருமே குதிச்சு தானே போய் பேசுகிறாங்க. அப்போது இருக்கிற நிர்வாகம் வந்து ஏதோ பெரிய கரப்ஷன் பண்ணியிருக்கு. அது யாருன்னா தினேஷ்னா இருக்கட்டும், யாருன்னா இருக்கட்டும், அதுக்கு சரியான முறையான பதில் இல்லை. நீங்கள் தயாரிப்பாளர் கையை காட்டி அப்போ நீங்கள் எதுக்கு இருக்கீங்க சங்கம்? அதுதான் என் வேலையான்னு கேக்குறாரு. நீங்க வேலைன்னு அதையே செய்றீங்க. ஏங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா பாக்கறதா இல்லையா என் வேலை அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்க அதை செய்யக்கூடாதுல்ல? அது நீங்க செய்யக்கூடாது. நீங்க ஏன் குறுக்க ஏஜென்ட்டா இருக்கிறீங்க? உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அது என் வேலையான்னு சொல்லி கேட்டா அதுதான் உங்க வேலை, செய்யுங்க. நான் டான்ஸ் ஆட வைக்கிறத பாப்பனா இல்ல ஹீரோ நீங்க டான்ஸ் நீங்க பாருமா, நீங்க சங்கம்னு ஒன்று வச்சுட்டீங்கன்னா அந்த சங்கத்துல வந்து வெல்ஃபேர்னா சம்பளம் வரலாம்னு கேட்பாங்க. மற்ற சங்கங்கள் என்ன நடக்குது? இதை வந்து போட்டி சங்கங்கள் வந்து இதை வந்து போட்டி சங்கம் மீன்ஸ் என்னன்னு கேட்டால் எதிர்த்தரப்பில், அதாவது கேட்டால் இப்போ ஒரு டென்யூரில் இவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க எதிர்த்து போட்டியிட்டவங்கன்னு இருப்பாங்க, அடுத்த டென்யூருக்காக காத்திருப்பாங்க மீண்டும் போட்டியிடுறதுக்காக. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது கேட்டால் அதை வந்து அவங்க பூதாகரமாக ஆக்குவாங்க. இது நடக்கும், எல்லா சங்கத்தையும் நடக்கும். ஏன் இன்னைக்கு சங்கங்கள்லாம் 2 இருக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். 2 இல்லை, சில சங்கம் 3 கூட இருக்குது, 4 கூட இருக்குது. எந்தெந்த சங்கங்கள்? எல்லா சங்கமும் சொல்கிறேன், சினிமாவில் மட்டுமே இல்லை, வெளியில் கூட ஒரு போட்டி சங்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ சினிமா நடிகர் சங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இல்லாமையா இருக்குது. எப்போ நீங்கள் எலெக்ஷன் வைக்கிறீங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா சங்கமும் ஏன் இப்போ பெப்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன். இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் ஏதோ சம்மேளனம் ஏதோ ஒன்று தொடங்கியிருக்காங்கல்ல. இந்த மாதிரி சங்கங்கள் வந்து 2 3 இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா இதுதான். அடிப்படையில் நீங்கள் வந்து உண்மையாக ஊழல் செய்யாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. சாதாரண அதுவும் கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு கூட்டம், இந்த டான்ஸர்கள் கூட்டமாக இருக்கட்டும், சண்டை பயிற்சிக்கான அந்த ஸ்டண்ட்டு ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ். ஸோ இவங்களாம் வந்து கேட்டால் கடுமையாக ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறவங்களை போய்ட்டு நீங்கள் அவங்கள போய் நீங்கள் வயிற்றில் அடிச்சிங்கன்னா ஒரு நாள் முழுக்க வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஸ்டண்ட் காட்சியில் நடித்து முடிக்கிறதுக்கு போது எவ்வளோ உடல் வலி இருக்கும். அது பொதுவாக சொல்கிறேன், நான் நடன கலைஞர்களும் அப்படி தானே, எத்தனை ஸ்டெப் எடுத்துட்டு கடின உழைப்பாளிகளோட வயிற்றில் அடிக்கிறது மிகப்பெரிய பாவம் தான். அதனால தான் பெண்கள் கொந்தளிக்கிறாங்க அங்கே. அப்போ பெண்கள் கேட்டால் அவங்க மேலே வந்து ஒரு விதமான பழியை சுமத்துறது, அது தப்பு தானே. இது போய் பிரஸ் கிட்ட சொல்லு, இங்க அமுக்கிட்டாங்க, அது எவ்வளவு தவறான பேச்சுல. அவர் கண்டிக்க தகுந்த வார்த்தை, அது யாரானும் அது அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கண்டிக்க தகுந்த வார்த்தை. பெண்கள்னா அப்போ உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா இருக்குல்ல. அப்போ நீங்களே அப்படி சொன்னீங்கன்னா மற்றவங்க எப்படிமா? நீங்கள் உங்கள் சங்கத்தில் இருக்கிற வந்து உறுப்பினர்களை நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா மற்ற துறையில் வந்து சினிமாலே மற்ற துறையை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க? அது தப்பு தானே. அது சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி யாராவது வந்து அபாண்ட குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது நீங்களே அதை சொன்னால் அப்போ உங்களுக்கு எதுவும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஊழல் பண்ணீங்க, நீங்கள் வந்து குறிப்பிட்டு கேட்டால் வந்து சம்பளத்தில் கையாடல் பண்ணுவீங்க, ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்ப்பீங்க, அதில் நீங்கள் லூட் அடிப்பீங்க, எதுவுமே கேட்கக்கூடாது. கேட்டால் அப்போ இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம்னா எப்படி? அது தாண்டி அடிதடின்றது எந்த சூழ்நிலையும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எமோஷனலாகி பேசவே கூடாது. இன்னும் சொல்ல வேணும்னு கேட்டால் அந்த அடிதடின்ற விஷயத்துக்கு போகவே கூடாது. என்ன வேணா நடக்கும், வார்த்தை பிரயோகங்கள் கூட கடுமையாக இருக்கும். ஆனால் நீங்க மேன் ஹேண்டில் பண்ற அளவுக்கு போறீங்கன்னா அப்ப நீங்க வந்து ஒரு ரவுடிகள் போல நடந்துட்டீங்கன்னா எப்படி? அதான் சார், டான்ஸ் மாஸ்டரா இருந்த தினேஷ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டரா ஆயிட்டாரா? அதுதான் நான் சொல்றேன், அப்படிதான் பேசப்படும். அங்க ஸ்டண்ட் மாஸ்டராகவே இருந்தாலும் கூட நீங்கள் பண்ணக்கூடாது. தலைமையில் இருந்தீங்கன்னா முதல்ல இப்படி வாங்க. நீங்கள் வந்து ஸ்டண்ட் யூனியன்லேயே இருக்குன்னு வச்சுங்களேன், அங்கே இந்த மாதிரி கலப்படம் இருந்தால் கூட நீங்கள் வந்து சினிமாவில் தான் அங்கே ஸ்டண்ட்டு. சங்கத்தில் நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் பக்குவமாக இருக்கணும், சகிப்புத்தன்மை வேணும். உங்களை எதிர்த்து கூட சில கேள்விகள் கேட்பாங்க. பிரஸ் வந்து பிரஸ்ஸோட கேமராலாமே உடைச்சி அதுதான். அப்போ அந்த அளவுக்கு என்ன எமோஷனல் கேட்குறேன் நான். ஒரு அம்மா பேசும்போது சொல்கிறாங்க, அதான் இந்த நடன இயக்குனர் சங்கத்துக்கு உள்ளே வந்து ஏன் காலை வைக்கணும்னு இருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு தான் நான் இங்கே பொதுவாக சொல்கிறேன். தலைமைக்கு வரவங்க ஒரு பக்குவப்பட்ட, இப்போ பெப்சி தலைவராக இவர் இருக்கிறாருன்னா, செல்வமணி இருக்காருன்னா ஒரு ஏஜ் இருக்கு, ஒரு மூத்த இயக்குனர், அந்த ஏஜ் பக்குவம் இருக்குது. அவர் பேசுறதுல வந்து மென்மையான அவர் பேசுறது, எமோஷனல் ஆகாமல் பேசுறதை நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு பெப்சி விவகாரத்தில். போட்டி அமைப்பு கூட உருவாகிருக்கு.
ஆனால் மணிக்கணக்க பேசுறதை நம்ம பார்க்குறோம் சில மணி. அவர் பக்குவப்பட்ட பேச்சை வெளிப்படுத்துறாருல்ல. சார் ஆனா தினேஷ் இந்த இடத்துல- மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த ஸ்கேம் வெளியாயும் நான் தாங்க 3 வாட்டி தலைவரா இருக்கேன், அப்ப என் மேல எந்த தப்பு இல்ல தானே நான் அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாது. இதை விசாரணை பண்ணாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சர்வாதிகாரமா நீங்க வந்து கையில எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களை பிரகடனம் பண்ணிக்கூடாது. குற்றச்சாட்டு வருது இல்ல, இல்லாமையா வருது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொல்றாருல்ல, ம். எனக்கு வந்து 30,000 பேசுனாங்க, எனக்கு 7,000 தான் கொடுத்தாங்கன்றாரு. நான் என்ன செய்ய முடியும்? கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியும் இந்த 30,000 வாங்குறதுக்கு? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்து நமக்கு ஒரு வாய்ப்பு வரும், அடுத்ததில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. யாரும் என்ன கேட்டால் அபாண்டமான குற்றச்சாட்டுலாம் கிடையாது. இது நடந்த ஸ்கேம் நடந்தது உண்மை தான். அதுக்கான வந்து பார்த்தா குற்றச்சாட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன வெளியில் பகிரங்கமாக வந்து வெளியில் பேச முடியல. சிலர் பேசுகிறாங்க, சிலரால் பேச முடியல. இப்போ போட்டி அமைப்பில் இருக்கிறவங்க பேசுகிறாங்க, எனக்கு வந்து பாக்கி வரல எனக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. சிலர் பேசவே இல்லை, மௌனமாக கடந்து போகிறாங்க. அதனால் மௌனமாக கடந்து போகிறாங்கன்னா நீங்கள் பண்ணலாம்லாம் ஆகாது. நடந்திருக்கு. லியோ படத்தில் இவங்க வாங்கின தொகையில பெரிய தொகையை அடிச்சிட்டாங்கன்றது உண்மை. சார் இவர் தலைவரா இருக்காரு சார், கௌரி சங்கர் கொரியோகிராஃபரை வந்து கை வச்சு அடிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன சார் இருக்கும்? அதுதான் நான் கேக்குறேன். கேமரா இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் அந்த அளவுக்கு அதுதான் யோசிச்சு தலைமை அடிக்கிறாங்க. இல்லை தலைமையில் இருக்கிறவங்களுடைய பக்குவமற்ற தன்மை தான் அது. யாருமே தலைமையில் இருக்கிறவங்க பொதுவாக இந்த மாதிரி அடிதடியில் போகவே மாட்டாங்க. ம். கடந்த காலத்தில் நடிகர் சங்கத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. அது எப்பவுமே அப்படி வேணா கோர்ட்டுக்கு போயிடுவாங்க என்னன்னா. இப்போ கூட அண்ணன் ராதாரவி இருக்கார், டப்பிங் ஆர்டிஸ்டாக. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் நடக்குது, முறையாக தேர்தல் நடத்தி மீண்டும் மீண்டும் அவர் தலைவராக அவர் தான் வராரு. ஒரு சீனியர் மோஸ்ட்டு பக்குவமாக கொண்டு போகிறாரு. அங்கே தலைமையில் இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் அடிதடியில் இறங்கினாங்கன்னா அது அவ்வளோதான் அர்த்தம். அந்த சங்கமே அது வந்து தலைவராக இருக்கிறதுக்கே வந்து பொருத்தமில்லாத நபர். நீங்கள் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து மேன் ஹேண்டில் பண்ணவே கூடாது, திட்டவே கூடாதுங்க. முதல்ல இந்த அசிங்கமான வார்த்தையில் திட்டுறது, அதுக்கப்புறம் அடிக்கிற அளவுக்குலாம் போகவே கூடாது. அப்படி போனாலே நீங்கள் ஃபிட் இல்லைன்னு அர்த்தம், தலைவருக்கான ஃபிட் இல்லைன்னு அர்த்தம். அது என்ன வேணா நடக்கட்டும். எப்படியும் ஊழல் கூட்டத்தில் தொழிற்சங்கங்கள்ல நான் தட்டினதுலாம் கிடையாது. அதெல்லாம் ஏதோ கையை வந்து கை கலப்பு நடந்திருக்கு. அது காரணம் அவரா இல்லை இவரான்றதுல நம்ம அந்த ஸ்பாட்டை நம்ம இல்லாதனால நாமளா வந்து இட்டு கட்டி பேசிட முடியாது. ஆனால் வந்து அடிதடி நடந்திருக்குன்றதை எல்லாரும் சொல்றாங்கல்ல. அப்போ அந்த அளவுக்கு ஏன் எமோஷன் ஆகணும்? இருக்கிற ஃபேக்டை நீங்கள் சொல்லுங்க. அதுக்கான குழு பொதுக்குழு ஏதோ கூட்டி இருக்குன்னா இது நடந்த விஷயம் இதுதான் சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க, இல்லை ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசுங்க. சார் தினேஷ் மாஸ்டர் மேலே இந்த லியோ பட ஸ்கேம் மட்டும் இல்லாம பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் மாறி வந்து பாலியல் எப்பவுமே சினிமாவில் பாலியல் குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக இருக்க தான் செய்யுது. எல்லா துறையும் இருக்குது. நடன இயக்குநர்கள் மட்டும்தான் கிடையாது, அது எல்லார் மேலேயுமே வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது சினிமா வட்டாரத்தில். சிலர் பேசுகிறாங்க, சிலர் பேசலாம், அவ்வளோதான். சார் ஒரு தலைவரா இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம அவர் வீட்டுல நான் கை நினைச்சிருக்கேன் அதனால அவர் மேல ஆக்ஷன் எடுக்க அது சொல்றதுதான் பெரிய, அதுதான் ரொம்ப இது. என்னன்னா நீங்க கை நினைங்க கால் நினைங்க, ஆனால் ஒரு குற்றச்சாட்டு ஒரு புகார் வருதுன்னா நடவடிக்கை எடுக்கணும். யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும். நான் அவர் வீட்டில் கையை நினைச்சிட்டேன், அவர் வீட்டில் காலை நினைச்சிட்டேன், நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்றது தான் அது கையாளாக தரும். இதுதான் பார்ஷியாலிட்டின்றது. இப்ப கையை நினைக்கலாம் நீங்க ஆக்ஷன் எடுத்துருவீங்களா? என்ன பேச்சு இது? சார் அப்ப அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, மாரியே வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, 4 பொண்ணுங்களும் எந்த ஆதாரங்களையும் சொல்லல, அதனால அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சிஎஸ்ஆர் காப்பி என்கிட்ட இருக்கு பாருங்க. இருக்கலாமா? சில நேரங்களில் குற்றச்சாட்டு போகும்போது அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வரும். இப்போ நான் ஹேமா கமிட்டியில் கொடுத்தா நிறைய பேர் புகார் கொடுத்தாங்கம்மா, அந்த கமிட்டியில் கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து விட்ரா பண்ணிட்டாங்கன்னா அடுத்த கட்ட விசாரணைக்கு போகவே இல்லை. குற்றச்சாட்டு சொன்னாங்க, பதிவும் பண்ணாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு வந்து அவங்க வந்து அப்பியர் ஆகவே இல்லை. ஸோ அப்போது விட்ரா பண்ணிட்டாங்கன்றது தான் பொருள். என்னென்னு கேட்டால் அவங்க அடுத்த கட்ட விசாரணைக்கு அவங்க ஒத்துழைக்கிறதுனாலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னா. அந்த மாதிரி வந்து புகார் கொடுத்துருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் பகிரங்கப்படுத்தும் போது கேட்டால் சில பேர் பேசுவாங்க, இந்த புகாரை வாபஸ் வாங்கிக்கங்கன்னு பேசுவாங்க. அப்படி கூட அவங்க காம்ப்ரமைஸ் ஆகி வந்து விட்ரா பண்ணிட்டு இருக்கலாம். அதுக்காக நடக்கலைன்னு சொல்ல முடியாது. நடந்த பிறகு தான் புகார் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு புகார் கொடுத்த பிறகு வந்து இது வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கங்க, ஏதாவது காம்ப்ரமைஸ் பேசியிருப்பாங்க, அது கூட நடந்திருக்கும். காம்ப்ரமைஸ் பேசினதால வித்ரா பண்ணிட்டாங்க. ஆமாம், அப்படிதான் இருக்கும். சார் இதுல நடிகை அனுராதா அவர்களுடைய மகள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சார் எங்க யூனியன்ல கார்டு எடுத்தா துபாயில போய் டான்ஸ் ஆடக்கூடாது, இது அவுட் ஆஃப் த ரூல்னே சொல்லலாம். துபாயில போய் டான்ஸ் ஆடக்கூடாது, அப்படி ஆடினா யூனியன் கார்டே வந்து கேன்சல் பண்ணிடுவோம். ஆனா அப்படி பல பெண்கள் போய் ஆடி இருக்காங்க, ஒரு சில பெண்கள் ஆடி இருக்காங்க, ஆனா அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்கவே இல்லை. பார்ஷியாலிட்டி தான் காரணம். இதுக்கு பாரபட்சமான நடவடிக்கை தான். அவங்க வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம், இல்லை ஏதாவது கமிஷன் போயிருக்குமோ, எது வேணா இருக்கலாம்.
சரி, விட்டு கொடுத்து போறாங்கன்னா போய் டான்ஸ் ஆடக்கூடாது அப்படி இல்லை, அவங்க ரூல் வச்சிருக்காங்கம்மா, அது நம்ம கேட்க முடியாது. இப்போ ஒரு பைலா படி அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க, அந்த சங்கத்துல சில விதிகள் கட்டுப்பாடுகள் இருக்குன்னா அதை வந்து நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அதில் பாரபட்சம் பண்ணாங்கன்னா கேட்கலாமே. அந்த மாதிரி கேட்கறது கரெக்ட் தானே. அவங்க வந்து போய் பண்ணால் அவங்க மேலே எந்த நடவடிக்கை எடுக்கலாம், மற்றவர்களுக்கு மட்டும் பொருந்துமா விதி, அவங்களுக்கு பொருந்தாதான்னு கேட்கறது தான் அது பொருள். எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்கன்னா, இப்போ டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷன் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடந்துருக்கு அப்படின்றதுக்காக நடக்கலைன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. பார்ஷியாலிட்டியாக அவங்க நடந்துக்கிறாங்கன்றது தான் அது பொருள். அதுக்கு காரணம் என்ன, அவங்க வேண்டப்பட்டவங்களாக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் வந்து வேறு ஏதாவது வந்து கைமாற்றம் நடந்திருக்கலாம், அதனால கூட கண்டுக்காமல் விட்டுடலாம். வேறு யாருனாலும் கேட்டால் அந்த சட்டம் பாயம், விதிகள் பாயம். ஸோ அதனால் இந்த விதிகளை வச்சு சங்கங்களை வந்து விளையாடுவாங்க, அது நடக்கும். கண்டிஷன்ஸை போட்டு எல்லா சங்கத்திலும் எல்லா சங்கத்திலும் ஒரு லூட் இருக்குது. இது எல்லா சங்கத்திலும் ஊழல் இருக்குது. ஊழல் இல்லாமலாம் இல்லவே இல்லை. இல்லைனா ஏன் அந்த பதவிக்கு அவங்க வரணும்? முழுக்க முழுக்க சர்வீஸ் பண்ணுறாங்க. ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் இல்லாமலாம் வரவே மாட்டாங்க, சங்கங்களே நடத்த மாட்டாங்க. இன்னைக்கு எந்த சங்கம், தொழிற்சங்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு சாதி சங்கமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த சங்கமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து கேட்டால் அவங்களுக்கு ஏதோ பெனிஃபிட் இருக்கும். பெனிஃபிட் இல்லைன்னா இன்றைக்கி வரமாட்டான். அந்த அளவுக்கு பொது நோக்கம்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த காலத்தில் வந்து ஏதோ ஒரு சங்கம் சொன்னாலே அது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பெனிஃபிட் வந்து அடைவாங்க, அது நடக்கும். பாதுகாப்பு, உரிமை, நன்மை கருதி ஒரு சங்கம் வந்து தொடங்கப்படுது. ஆனால் அது காலப்போக்கில் வந்து கேட்டால் அதில் மணி சேர பிரச்சனை வரும். சங்கத்தில் மணி சேராமல் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. சங்கத்தில் வந்து கேட்டால் ஏதாவது வருவாய் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த ஸ்கேம்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். சார், என்னுடைய இறுதியான கேள்வி, தினேஷ் மாஸ்டர் சொல்லியிருக்காரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அடுத்த தலைவராக யார் வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சொல்ல முடியாது. இல்லை தினேஷ் மாஸ்டரே வருவாரா? இல்லை, அது சொல்ல முடியாது. அப்படிலாம் நடக்குமா? அப்படிலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. அங்கே எவ்வளோ வாக்காளர்கள், எவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறாங்க, மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, அவங்க எந்த பக்கம் யார் என்ன, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். போகிற பக்கம் நம்ம சொல்ல முடியாது. அவரே வந்தால் கூட வந்து கேட்டால் அப்போ அவ்வளோ ஒரு நம்பிக்கை பெற்றவராக இருக்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும். இல்லை அவருடைய போட்டியாளர்கள் யார் வராங்க நிற்கிறாங்களோ, அது கல்யாணம் இருக்கட்டும், அது யார் வேணா இருக்கட்டும், அவங்க வந்து செல்வாக்கு தானே. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு சங்கத்துக்கு வந்து ஒரு எதிர்ப்பு குரல், ஒரு மாற்று குரல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யார் தலைவராக வந்தாலும் இவங்க வந்து சொல்லுவாங்க, நான் அடுத்த டென்யூரில் நான் அவருடைய ஊழலெல்லாம் கண்டுபிடிச்சிடறேன்னுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச ஊழலை இவங்க செய்வாங்க. இது கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. சரி, இந்த நடன இயக்குநர்கள் சங்கம் பிரச்சனை குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க சார். தொடர்ந்து பேசலாம். நன்றிமா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.